கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நம் நடுவில் தமது வல்லமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவர். தேவாதி தேவன் நமக்கு அக்கினி மதிலாயிருந்து நமது நடுவிலே அவருடைய மகிமையை வல்லமையாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவராய் இருக்கிற கர்த்தர் இந்த வாரத்திலும் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனத்திலே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதற்கும் நம்முடைய மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் நடுவிலே அற்புதமாய் வாசம் பண்ணி தம்முடைய வல்லமையை நம் மீது வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று செப்பனியா 3 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டபடி அவர் நம் நடுவில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம் நடுவில் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் நம் பேரில் கம்பீரமாக களி கூறுவார். இல்லாத ஒன்றை உருவாக்கும்படி அவர் வல்லமை உள்ளவராய் நம் நடுவில் இருக்கிறார். இல்லாததில் இருந்து ஒன்றை இருப்பதாக உருவாக்க அவராலே முடியும். அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. அன்பானவர்களே, தன்னுடைய 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் மிருக ஜீவன்களையும் இழந்து போன யோபுவுக்கு அது 2 மடங்காக திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தேவனால் மட்டுமே ஆகும். அதனால் தான் யோபு சொல்கிறான், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நம் நடுவில் இருக்கும்போது கற்சாடியின் தண்ணீர் சுவை மிகுந்த திராட்சரசமாக மாற அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கையின் செய்ய நினைக்கும் நன்மையான எந்த காரியங்களானாலும் தடைபடாது வெறுமையும் திக்கற்றவர்களுமாய் இருக்கிற உங்களை தேவன் செழிப்பால் மாற்ற, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற அவராலே கூடும். தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கும்போது 2 மீன் 5 அப்பங்களை பெருக பண்ண என் தேவனால் ஆகும் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் நம் காரியத்தை திருப்தியாக்கி நடத்துவார். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது, அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்துகிறார். தேவாதி தேவன் தாவீதுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மேய்ப்பராய் இருந்து உங்கள் ஆத்துமாவை தேற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் திரளான ஜனங்களை வனாந்தரத்திலே கண்டபோது அவர்களை மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போவார்கள் என்று மனதுருகினார் என்று சுவிசேஷ வாக்கியங்களிலே வாசிக்கிறோம். தோய்ந்து போன ஆத்துமாவை சிறப்படுத்தி தூக்கி நிறுத்த தேவனாலே ஆகும். சோர்ந்து போய் சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று தோய்ந்து போன தீர்க்கதரிசியாகிய எலியாவை தேவன் போஜனத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவனை திடப்படுத்தினார். எலியாவே, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி திடப்படுத்துகிறதுனால் அவன் 40 நாள் இரவு பகல் ஓரைப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போக பலப்படுத்தினது. என அன்பானவர்களே, இன்றைக்கும் தோய்ந்து போன உங்களை திடப்படுத்தும்படி அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையில நடத்த அவர் வல்லவரும் போதுமானவராயிருக்கிறார். தேவாதி தேவன்
நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் வல்லமை உள்ளவராய் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். தொடர்ந்து அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றி அரவணைக்கும். என அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமனே திரும்புகிற வார்த்தை அல்ல. இன்னைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்களை ஆற்றி தேய்ச்ச வல்லவர். ஏசாயா தீர்க்கன் 25 அதிகாரம் 4 வசனத்திலே சொன்னது போல, கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிலனுமானீர் என்று வாசிக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை தேற்றி திடப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதரின் ஆசீர்வாதங்களினால் கர்த்தாவே, இந்த 6வது மாதத்திலும் 3வது வாரத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைநாதருடைய கரம் இந்த வாரத்திலும் எங்களை அற்புதமாய் நடத்தி நீர் நடுவில் வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் பணியை எங்கள் மேல் பொழிய பண்ணுவீராக. உம்முடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எங்களை தொடர பண்ணுவதாக. கர்த்தாதி கர்த்தர் நீர் சர்வ வல்லவர் என்பதை கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உணரத்தக்கதாய் உம்மை நோக்கி பார்த்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவையோடு இருக்கிற பிள்ளையுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்படும்படி செபிக்கிறோம். பலவீனமாயிருக்கிற பிள்ளையுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றும்படி செபிக்கிறோம். வியாதி படுக்கையில் கிடக்கிற எல்லா வியாதியின் வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய பிடியின் குழாய் சிக்கி தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் விடுவித்து நீர் ஜெய கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்துவீராக. இந்த நாளில் நாங்கள் தியானித்த பகுதியில யோபுவை குறித்து பார்த்தோம். அவன் இழந்து போனதையெல்லாம் ரெட்டிப்பாய் திரும்ப பெற்றது போல இந்த நாட்களிலும் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் பெறுவதற்கு காத்திருக்கிறார்களோ, அவர்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை சுதந்தரிந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமைங்க உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் உடைய கரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.